அஸ்ஸலாமு அலைக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற பிரெட் அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபங்க்ஷன்லலாம் வைப்பாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரியும் திராட்சையும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதில் கீலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கீலேயே நம்ம பிரெட் ஸ்லைஸை 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கருகிருச்சுன்னா அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிரும். லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் இந்த கீலேயே ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4-5 ப்ரெட் பீஸ் எடுத்திருக்கேன். அதே பேனில் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1.5 டம்ளர் பால் ஆட் பண்ணி அந்த பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் பீஸை இதில் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதோட பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணல. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணால் இதோட டேஸ்ட்டு இன்னமும் ரிச்சாக இருக்கும். ப்ரெட் பீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த பாலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த ப்ரெட்டை கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே தனியாக அந்த ப்ரெட் அல்வா மாதிரி நல்லா அப்படியே தனியாக திரண்டு வரும். ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா வதக்கி அதை அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்.